முக்கியமா பட்ஜெட் பத்தி கவலைப்பட்டீங்கல்ல, உங்களோட லேபர் காஸ்டும் இதனால பல மடங்கு குறைஞ்சிரும். எப்படி நம்ம ஐடியா? ஹேய் சூப்பர் கண்மணி. இதான் கோவிட் கம்யூனிட்டி கிச்சன். கார்த்தி, இதுல எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? சொல்ல அன்பு, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? பாட்டி, முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். நேத்து புதுசா ஒரு ஆர்டர் சைன் பண்ணிருக்கேன். ரொம்ப பெரிய ஐடி கம்பெனி. 2000 பேருக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அனுப்ப. 2000 பேருக்கா? ஆமா. என்ன அன்பு சொல்ற? ஆமா, யார்கிட்ட ஆர்டர் சைன் பண்ணான்னு கேளுங்க. முதல்ல அதை சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியாம நீங்க வேணாம்னு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் நான் சொல்லல. இந்த கம்பெனிக்கு நீ ஓனர் கிடையாது, பார்ட்னர் மட்டும்தான். உன் இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் சைன் பண்ண முடியாது. என் டீமை யூஸ் பண்ணி என்னோட ஓன் ரிஸ்க்ல நான் சில முடிவுகள் எடுக்கலாம். அதோட உரிமை என்னோட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு ராஜ்சேகர். நீ சொல்ல அன்பு. 2000 பேருக்குங்கிறது நிச்சயமா பெரிய ஆர்டர் தான். அது உனக்கு கிடைச்சது எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா அதுல என்னமோ ரிஸ்க் இருக்குன்னு சொன்னியே, என்ன அது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்த லஞ்ச் மட்டும் நம்மளோட கிச்சன்ல இருந்து போகாது. சுத்தி இருக்கிற வீட்ல இருந்து பெண்கள் சமைச்சு அவங்க கிச்சன்ல இருந்து தான் போகும். புரியல அன்பு, நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாட்டி, நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண போறோம். இது வரைக்கும் கிளவுட் கிச்சன் டெம்ப்ளேட்ல இயங்கிட்டு இருந்த நம்ம கம்பெனி புதுசா இப்போ கம்யூனிட்டி கிச்சன் கான்செப்ட்ல அடி எடுத்து வைக்க போகுது. இப்ப எதுக்கு இந்த கம்யூனிட்டி கண்ட்ராவி இதெல்லாம்? கான்செப்ட் நல்லாவே இல்லை. அதான் அன்பு, எதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆர்டருக்கு சமைக்கணும்? இந்த அக்ரிமெண்டோட முக்கியமான டிமாண்டே சாப்பாடு அம்மா கைமணத்துல வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் இதை பண்றது. கேட்டரிங்ல பெரிய பெரிய மிஷினரி யூஸ் பண்ணி நாம சமைக்கிறதுனால இயந்திரத்தனத்தினால மிஸ் ஆகிறது எது தெரியுமா? அந்த அம்மாவோட கைமணம் தான். யூனிக் டேஸ்ட்ல நம்ம கிச்சன்ல மட்டும் இல்ல, வேற எந்த கேட்டரிங் யூனிட்டாலையும் சமைக்க முடியாது. அதனாலதான் அந்த வேலையை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம். அதனால வேலை இல்லாம கஷ்டப்படுற எவ்வளவு பெண்களுக்கு வேலை கிடைக்கும். வீட்டு சுவையோட அம்மா கைமணத்தோட நல்ல சாப்பாடும் கிடைக்கும். நேத்து நீங்க சைன் பண்ணப்போ இது ரொம்ப ரிஸ்கான டிமாண்ட் ஆச்சு, எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்னு நான் கூட நம்பிக்கை இல்லாம தான் சார் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரமாதமான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களே, சூப்பர் சார். இன்னொரு உண்மையை நான் சொல்லி ஆகணும். இதை கண்டுபிடிச்சது நான் இல்ல, கண்மணி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு புரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ கண்மணி தான் இந்த ஐடியாவே சொன்னான். அடேங்க அப்பா, அண்ணி பயங்கரமான ஐடியா பேங்கா இருக்காங்களே. என்னமா யோசிக்கிறாங்க, வேற லெவல்ல. இங்க பாரு, இது ஹிட்டாவை பாத்துக்கிட்டே இரு. கண்டிப்பா இது உருப்படவே உருப்பட.